நின்று அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் பொட்டு கொட்டும். திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 8வது அத்தியாயம் சம்பிரதாயம். இதுல நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கின்ற பாடல் 1882. தரிக்கின்ற பல்லுயிருக்கு எல்லாம் தலைவன், தரிக்கின்ற பல்லுயிருக்கு எல்லாம் தலைவன், இருக்கின்ற தன்மையை ஏதும் உணரார், இருக்கின்ற தன்மையை ஏதும் உணரார், பிரிக்கின்ற விந்து பிணக்கருத்து எல்லாம், பிரிக்கின்ற விந்து பிணக்கருத்து எல்லாம் கருக்கொண்ட ஈசனை கண்டு கொண்டேனே, கருகொண்ட ஈசனை கண்டு கொண்டேனே. இந்த பாடல்ல நம்ம பின்னடியில இருந்து வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசி வரி கருகொண்ட ஈசனை கண்டு கொண்டேனே. திருமலநாதனே சொல்றார், ஈசனை நான் கண்டு கொண்டேன். அந்த கருக்கொண்ட அப்படின்றதுக்கு அப்படின்னாக்கா எல்லா உலகங்களையும் உயிர்களையும் தன்னுள்ளே கருவாக கொண்டுள்ளார். அந்த ஒட்டுமொத்த திருமந்திரமும் இந்த ஒரு வரியிலே அடங்கிடுச்சு. அடுத்து 3வது வரி பிரிக்கின்ற விந்து பிணக்கு அறுத்து எல்லாம் அப்படின்னாக்கா இறைவன்ட்டு உயிரை பிரித்து தள்ளக்கூடிய விஷயம் எதுன்னா மாயை பந்தங்கள், சிற்றின்பங்கள். இதை அறுத்து இருக்கின்ற தன்மையை ஏதும் உணரார். அவன் தான் எங்க பார்த்தாலும் இருக்கிறான், அவனுடைய கிரேஸ் பெருசு, அவன் அதனுடைய தன்மையாக இருக்கின்றான் அப்படின்றத யாருமே உணராத மக்களாக இருக்கின்றார்கள். தரிக்கின்ற பல்லுயிருக்கெல்லாம் தலைவன். இந்த உடலை எடுக்கின்ற பூமியில வாழுகின்ற அனைத்து உயிர்களுக்கும் அவன்தான் மூலப்பொருள், தலைவன். அதுதான் இந்த பாடல் நமக்கு சொல்ல வர விஷயம். அப்போ உடல் எடுத்து நாம பலதரப்பட்ட உயிரா வாழலாம். ஆனா எல்லாருக்கும் யாரு? ஒரே காட், ஒன்றே தலைவன், ஒருவனே தேவன்ற மாதிரி அவர் தான் நமக்கு எல்லாமாக இருக்கின்றார். ஆனா அதை நாம உணர்றது இல்ல, அறியாமையில மூழ்கிக்கிட்டு அவனுடைய பேரருளையும் பெருந்தன்மையும் உணர்றதில்லை அப்படின்னு நமக்கு குட்டி காட்டுகின்றார். சம்பிரதாய முறைப்படியில ஆன்மீக நெறிய பயன்படுத்தி தவம் ஏற்றும் போது என்ன நமக்கு கிடைக்கும்னா, இறைவனிட்டிருந்து உயிரை பிரித்து உலகில் பந்தங்களில் வீழ்ந்து கிடைக்கின்ற மாலைகளில் சிற்றும்பங்களில் தன்னுடைய ஆற்றல்களை வீணாக்காமல் மேலே எழுப்ப முடியும். எவ்வாறு அப்படின்னாக்கா, யாரு செய்வா அப்படின்னாக்கா, தன்னுள்ளே கருவாக கொண்டு அருள் புரிகின்ற சிவபெருமான் தான் செய்யணும். அவனை எங்க பிடிக்கிறது? அகத்துலதான் தெளிவா தரிசிக்கணும். அப்ப உலக ஆசை மாயை அப்படின்றத இறைத்தன்மையெல்லாம் புரிஞ்சிக்காம வாழ்கின்ற உயிர்கள் குரு வழியில ஒரு குருவை பிடிச்சுக்கிட்டோம்னா பிணக்குகளை அறுத்து தவம் செஞ்சு அகத்தினுள்ளே கருவாக இருக்கின்ற ஈசனை கண்டு கொள்ளலாம். இதுக்கு ஒரு கதை சொல்லலாம்னா, ஆற்றங்கரையில ஒரு மிகப்பெரிய பாறை ஒண்ணு பல வருஷமா கிடந்தது. எல்லாரும் அந்த ஊர் மக்கள்லாம் நிறைய போகும்போது வரும்போது அது மேலதான் கால் கழுவுவாங்க, ஏறி நடப்பாங்க. அது எதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை அந்த கல்லுக்கு. ஒரு நல்ல உலகறிந்த சிற்பி ஒருத்தர் அந்த ஐயா வந்தாரு. அந்த பாறையை பார்த்த உடனே நின்னுட்டாரு. பாறையினுடைய ஒவ்வொரு மூலையும் பார்த்தாரு, கவனிச்சாரு. ஐயா, இது சாதாரண பாறை இல்லைங்க அப்படின்னாரு. என்னங்க இது பாக்குறீங்க? ஏதோ வாரத்துல கிடக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த சிற்பி சொன்னாரு, இது வெறும் பாறை இல்லைங்க, இதுக்குள்ள பிரமாண்டமான புன்னகை பூக்கக்கூடிய நடராஜர் வடிவம் தெரிகிறது எனக்கு அப்படின்ற. அந்த சிற்பி ஒளியின் மூலமாக இங்க நமக்கு ஒளின்றது தவம், குரு உபதேசம், தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறாரு. உள்ள இருக்கிற நடராஜர் உருவத்தை கொண்டு வர்றாரு. அது யாரும் நடராஜர் சிலையை அந்த கல்லுக்குள்ள ஒட்ட வைக்கல. ஆனா அந்த பாறையில மூடிட்டு இருந்த தேவையற்ற கரடுமுரடான பகுதிகளை
வீணான பகுதிகளை கற்களை ஒண்ணா செதுக்கி எடுக்கிறார். அப்ப நாட்கள் நகர்ந்து போய்கிட்டே இருக்குது. கற்களை செதுக்க செதுக்க அதனுடைய கம்பீரமும் அற்புதமான ஈசனுடைய உருவமும் வெளிப்படுது. முன்னே அந்த பாறையை மிதிச்சு சென்ற அதே மக்கள் இப்போது தலை வணங்கி கையெடுத்து கும்பிட தொடங்குகிறார்கள். இந்த பாடம் நமக்கு அவர் என்ன உணர்த்துறாரு? பாறை அப்படின்னா நாம் பாறைக்குள்ள நடராஜர் சிலை மறந்திருப்பது போல கரு கொண்ட ஈசன் நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்றான். அறியாமையினால் அது உணராமல் வாழ்கின்றோம். பிணக்குகள், தேவையற்ற கற்கள், அந்த பாறை மூடி இந்த கரமுரடான பகுதிகளை நீக்கும் போது எப்படி ஒரு நடராஜர் சிலையை காண முடிகின்றதோ அது போல நம் இறைவனிலிருந்து பிரித்து வைப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா காம குரோத மோக ஆசைகள் தான். அப்ப அந்த ஒரு ஒளிய கொண்டு பண்றாரு அப்படின்னாக்கா தவத்தை கொண்டும் குருவினுடைய சம்பிரதாயம் கொண்டும் வழிகாட்டுதலால் முறையான தவத்தினால் தேவையில்லாத பந்தங்களை அறுத்து எரியும் போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஈசனை நாம் காண முடியும்னு சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றார். அப்ப இறைவனை நாம் எங்கோ வெளியிலேயே தேட வேண்டியதில்லை. நம்மை மூடியிருக்கும் மாலை என்னும் கரடுமுரடான பிணக்குகளை செதுக்கி எறிந்தால் அகத்திலே ஈசனை காணலாம். சரி, இந்த பாடலால் நடைமுறைக்கு என்னென்ன நமக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மனக்கட்டுப்பாடு, ஆற்றல் மேலாண்மை, எனர்ஜி மேனேஜ்மெண்ட். டே டு டே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜியை எப்படி நம்ம மேனேஜ் பண்றோம்? ஏன்னா உயிராற்றல் ரொம்ப நம்ம பார்க்கணும். திருமந்திரமே உள்ளுணர்வு சம்பந்தப்பட்டது. அப்ப உள்ளுணர்வுல இன்னும் டெப்தா போக போக போகதான் அதனுடைய இறை சிந்தனையை அமைதியும் நம்மளால உணர முடியும். பிரிக்கின்ற விந்து பிணக்கு அப்படின்றாரு. விட்டல் எனர்ஜி கவரசுதனால நமக்கு வேஸ்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்குது. பிராண ஆற்றலையும் நாம குவிக்கணும், சிதறவிடக்கூடாது. பிராணாயாமம் தியானத்தின் மூலமாக மனதை ஒருமுகப்படுத்தி பழக்கப்படுத்தி சிதறுகின்ற ஆற்றலை சேமித்து ஆன்மீக முன்னேற்றம் செய்யலாம். இரண்டாவது எலிமினேஷன் ப்ராசஸ், சுய தணிக்கை, மைண்ட் பியூரிஃபிகேஷன். அப்பப்ப எடுத்து பார்த்தோம்னா தெரியும் என்னென்னலாம் நீக்க வேண்டியது. அதை கொஞ்சம் சிந்தித்து சிந்தித்து எந்த அளவுக்கு நாம நீக்கின்றோமோ அப்ப நம்மளுடைய அமைதியும் ஈசன் அருளும் நமக்கு கிடைக்கும். மூணாவதாக சுய அறிதலும் மனித நேயமும், செல்ஃப் ரியலைசேஷன் அண்ட் எம்பத்தி. இது மனிதர்களிடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகளை குறைக்கும். கருகொண்ட ஈசன்றார் பார்த்தீங்களா? இறைவன் எல்லா உயிர்களுக்கும் கருவாக இருக்கின்றார். அத நாம அந்த நமக்குள்ள இருக்கின்ற ஈசனை மனிதருக்குள்ளும் இருக்கின்றான்னு உணரணும். நம்ம கிட்ட மட்டும் இல்ல, எல்லா உயிர்கள்ட்டும் இருக்கின்றார். அசையும் பொருள் அசையா பொருள் அனைத்துமாக நீக்கமர நிறைந்து இருக்கின்றான் அப்படின்னாக்கா அப்ப நம்மளுடைய திங்கிங் கான்செப்டே விஷுவலைசேஷனே பிராடா இருக்குது. அப்ப இறைவன் தூரத்துல இல்ல, வெளியில ரொம்ப தேட வேணாம். நம்ம கிட்ட இருக்கிற கழிவுகளை நீக்கினால் கலைஞ்சால் அவனை காண முடியும். நான் கண்டுகொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அத்தகைய பண்பை நாமளும் முயற்சி செஞ்சு அடைவோம் என்று கூறி தலைத்தை கௌரியமாகவும் படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றி ஐயா, மிக்க நன்றி, மிக அருமை. வாங்க வெந்தியாமா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1782வது திருமந்திரம். நாதனை அறியும் ஞானம் வந்தது. திருமந்திரம். தரிக்கின்ற பல்வுயிர்க்கு எல்லாம் தலைவன் இருக்கின்ற தன்மையை ஏதும் உணரார். பிரிக்கின்ற விந்து பிணக்கருத்து எல்லாம் கருக்கொண்ட ஈசனை கண்டு கொண்டேனே. அருமையான திருமந்திரம். உலகில் உடம்பெடுத்து இருக்கிற பல கோடி உயிர்களுக்கு எல்லாம் தலைவனான பரம்பொருள் உயிருக்கு உயிராய் பொருந்தி உள்ளும் புறமும் விளங்குவதை பற்றியெல்லாம் எவரும் அறியாது இருக்கின்றனர். சீவனை சிவனோடு சேர விடாது பிரிக்கின்ற சிவ ஒளி காண தடையாக இருக்கின்ற அஞ்ஞானத்தை விலக்கிட உலக தோற்றம் எல்லாவற்றிற்கும் கருவான பரம்பொருளை நான் கண்டுகொண்டேன். தரித்தல் தாங்குதல். கழக வெளியீட்டில்
சார்ந்திருக்கின்ற உலகு உடல் உயிர்கள் அனைத்திற்கும் முழு முதல்வன் சிவபெருமான். அவன் ஒன்றாய் வேறாய் உடனாய் என்றும் நின்று அருளும் மெய்ப்புணர்ப்பு நிலையின் மெய்மையினை ஒரு சிறிதும் உணரார். விந்துவாகிய மாயை உடையானாகிய கடவுளையும் அடைவானாகிய உயிரையும் இடைநின்று பிரிக்கின்றது. அங்ஙனம் பிரிப்பதாகிய மாறுபாட்டினை நீக்கி எல்லாவற்றையும் தன் பெரு நிறைவில் கருக்கொள்வதாகிய அடக்குதலை செய்து கொள்ளும் சிவபெருமானை அவன் திருவருள் துணையால் கண்டுகொண்டேன். பிரிக்கின்ற விந்து சிவனையும் சீவனையும் பிரிக்கின்ற மாயை பிணக்கு மாறுபாடு கருக்கொண்ட அண்டங்களையும் ஆன்மாக்களையும் தன்னுள் அடக்கி வைத்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, மிக்க நன்றி, மிக அருமை. வாங்க தியாகராஜன் ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம். அவையோர் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். எங்கும் நிறைந்த இறைவனை உணர்ந்து நிறைந்து ஞானியர்களை வணங்கி இன்றைய திருமந்திரத்துல 8வது அத்தியாயமாக சம்பிரதாயம், இந்த 7ஆம் தந்திரத்துல சம்பிரதாயம் வந்துட்டோம். சம்பிரதாயத்துக்கு இதை செயலை செய்யணும் அப்படின்னு. சம்பிரதாயம்னு சொன்னாவே பாரம்பரியமா, அதாவது மரபு வழியாக நம்ம செய்யக்கூடிய ஒரு செயலை குறிக்கக்கூடிய. இறைவன் எப்படி இருக்கிறான் என்பதை இதுவரையும் அழகா சொல்லி இருக்காங்க. அவங்கவங்க எந்தெந்த முறையை கடைபிடிச்சு அந்த தெய்வீக நெறியில உயரணுமோ உயரணும். அந்த உயர்வுக்கு உண்டான வழிமுறைகளை ஆசானவர்கள் மிக அற்புதமாக விளக்கி கொண்டே இருக்கிறாங்க. நாமும் விளங்கி கொண்டே இருக்கிறோம். தரிக்கின்ற பல்லுயிர்க்கு எல்லாம் தலைவன், இருக்கின்ற தன்மையை ஏதும் உணரார். தரிக்கின்ற பல்லுயிர்க்கு எல்லாம் தலைவன், இருக்கின்ற தன்மையை ஏதும் உணரார். பிரிக்கின்ற விந்து பிணக்கருத்து எல்லாம், பிரிக்கின்ற விந்து பிணக்கருத்து எல்லாம் கருக்கொண்ட ஈசனை கண்டு கொண்டேனே. கருக்கொண்ட ஈசனை கண்டு கொண்டேனே. பிணக்கருத்து பிரிக்கின்ற விந்து பிணக்கருத்து எல்லாம் கருக்கொண்ட ஈசனை கண்டு கொண்டேனே. கருக்கொண்ட ஈசனை கண்டு கொண்டேனே. தரிக்கின்ற பல்லுயிர், இந்த குழந்தை தரிக்குது அப்படின்னு சொல்றோம், வயிற்றுல அந்த உருவாகுவதற்கு. அப்ப உலக தோற்றங்கள் எல்லாம் உருவாகி அதுல இந்த உலகத்துல ஓரறிவு தாவரம் முதற்கொண்டு 6 அறிவு பெற்ற மனிதன் வரைக்கும் பல்லுயிரும் வந்திருக்கிறது. உள்ளது, அது மாறாதது, அதுதான் தெய்வ நிலை, அதுதான் சிவநிலை. மலர்ச்சி பெற்றது எப்படி? இந்த உலகங்களாக, இந்த உலகத்துல உயிர்களாக. அப்ப உள்ளது மலர்ந்தது உலகங்களாக உயிர்களாக என்று சொல்லும் போது அத்தனைக்கும் தலைமையாக இருப்பது எது? தனித்தலைமை தெய்வம். எதையும் கம்பேர் பண்ணவே முடியாது. அவர்தான் தனி அலுவலர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்பெஷல். அவர் எதோடையும் கம்பேர் பண்ண முடியாது. அவர்தான் அனைத்துமாகி வந்திருக்கிறார். அவர் படைத்தார் என்று சொல்வதை விட அவரே அனைத்து உலகமாக உயிர்களாக மாறி வந்திருக்கிறார். இந்த கருத்து நமக்குள்ள நிலை பெறணும். முதல்ல கரு என்று சொன்னாலே
உருப்பெறுவதற்கு உண்டான மூல ஆற்றல். ஒரு கரு இல்லாம எதையுமே நாம படைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் ஆதாரமான ஒரு சக்தி. அத்தகைய அந்த கருத்து, அதாவது கருத்துருவம் என்று சொல்வார்கள். ஆங்கிலத்துல அத கான்செப்ட் என்று சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட்னா கருத்து. கருத்து என்பது ஒரு எண்ணத்துல அது ஒரு தன்மையில இருக்குது. ஆனா அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கணும். அந்த உருவம் கொடுத்து தான் அதை பிறருக்கு விளக்க முடியும். இப்ப ஒன்றுமில்லாத ஒன்று உருவம் இல்லை, அது அரூபம் என்று சொல்லும் போது, அந்த அரூபம் என்று சொன்னாலே உருவம் இல்லை. ஆனா உருவம் இல்லாததை எப்படி நமக்கு உணர்த்துறது? அதுதான் அதை எப்படி உணர்த்தணும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். அந்த அதை எப்படி உணர்த்தலாம் அப்படிங்கிறது மனசுக்குள்ள ஒரு உருவகப்படுத்தி ஒரு உருவத்தை காட்டி அதை கழிச்சா அரூபம். ஒரு சத்தத்தை எழுப்பி சத்தத்தை கழிச்சா அங்கே நிசத்தம், சத்தம் இல்லாத. அப்ப எல்லாரும் உணரக்கூடிய ஒன்றை காட்டி உணர முடியாததையும் உணர வைக்கிறது. அப்ப தெய்வம் ஒன்றுதான், ஆனா அந்த ஒன்றுதான் பலவாகி வந்திருக்கிறது என்ற அந்த கருத்து அது நமக்குள்ள இருக்கு. அப்ப செய்தொழில் வேற்றுமையானா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் வேறுபாடு இருக்கு. அப்ப உலகத்துல எத்தனையோ உயிர்கள் தோன்றி வளர்ச்சி பெற்று கடைசியில அது நிறைவு பெற்று போய்கிட்டே இருக்குது. ஆனா எல்லா உயிர்களும் வந்துகிட்டு இருக்கு, தோன்றி கொண்டிருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த விந்துநாதம் தான். அந்த விந்துவினுடைய தன்மைக்கேற்ப எல்லா உயிர்களுமே தோன்றிக் கொண்டிருக்கு. அதுல எல்லாமே அடக்கம் பெற்று. அந்த விந்துநாதம் இல்லைன்னா உலக தோற்றம் இல்லை. ஆனா இந்த ஞானம் என்பது நமக்கு வேணும். இந்த அறிவில நமக்கு ஒரு தெளிவு வேணும். அந்த அறிவுல தெளிவு இருந்தா தான் அந்த உண்மையை உள்ளதை உள்ளபடி நாம உணர முடியும். உள்ளதை உணர்ந்தாலே அங்கே பிணக்கு என்பது இருக்க இலக்கங்காத்து வாழலாம். எல்லா உயிர்களும் ஒன்றுதான், இறைவன் தான் எல்லா உயிர்களாக வந்திருக்கிறான்ற அந்த கருத்துல நம்ம கருத்தா இருந்தோம்னா அங்கே பிணக்கு என்பது இயலவே வாய்ப்பில்லை. அப்ப பிணக்கில்லாத நிலை என்று சொன்னால் இணக்கங்காத்து வாழ வேண்டும். பிணக்கு அறுத்து எல்லா பிணக்கு அறுத்து. உலகத்துல எத்தனை வகையான பிணக்குகள் இருக்குன்னா உடலு, உயிர், மனசு, தெய்வம், இப்படி எத்தனையோ வகையில நம்ம தத்துவங்கள், பல தத்துவங்களை பேசிக்கிட்டு இருக்கிறோம், பல தத்துவங்களாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஒண்ணு வேற வேறையா இறைவனுடைய தன்மைகளை எத்தனையோ வகையில அவனுடைய பெருமைகளை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரே இறைவன் தான். இறைவனை பல தன்மைகளாக பார்க்கிறோம். ஒவ்வொரு தன்மைக்கும் ஒரு பேர் வைக்கிறோம், ஒரு வார்த்தையால சொல்றோம். அத்தனையும் தனித்தனியா பேச ஆரம்பிச்சிட்டோம்னா இறைவன் பல ரூபங்கள்ல இருக்கிறான் அப்படி. அவனுக்கு ஒரு நாமமும் இல்லை, ஏன்னா அவன் அரூபி, அவனுக்கு உருவம் கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு இறைவனுக்கு எத்தனையோ நாமங்களை வச்சு அத்தனை நாமங்களும் தனித்தனியா நினைக்க ஆரம்பிச்சா அத்தனை கடவுள் இருக்கிறதா நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். ஆனா ஒரு நாமமும் ஒரு உருவமும் இல்லாத இறைவன் எப்படி இருக்கிறான்றது அந்த உள்ளதை உள்ளபடி உணரணும். அந்த உணர்வதற்கு உண்டான தந்திரமாக இந்த மந்திரத்தை கொடுத்து தரிக்கின்ற பல்லுயிர்க்கு எல்லாம் தலைவன். எல்லா உயிர்களும் தோன்றி வருவதற்கு, அப்படி தோன்ற வந்த உயிர்களுக்கு எல்லாம் தலைவன்னா அவன் எங்கேயோ தனியா இருந்து நம்மளை வழிநடத்த முடியாது. நமக்கு உள்ளேயே, இன்னும் சொல்ல போனா உறுதுணையா நமக்கு பாதுகாப்பா நமக்கு கூடயே இருக்கிறான். தனியா இருந்து கமாண்ட் பண்ண முடியுமா? இதை செய்ய இதை செய்யாத என்று சொல்றானோ அவன் நம்ம கூடயே தான் இருக்கிறான். தலைவன் என்று சொன்னாலே வழி நடத்தக்கூடியவன். இன்னும் தலைவன்னா என்னமோ பெரிய ஆள்னு நம்ம நினைக்கிறோம். முதன்மை தொண்டன் தான். தொண்டு, மற்ற உயிர்களுக்கு தன்னாலான உதவிகளை செய்யக்கூடிய தன்மை. ஒரு பக்குவப்பட்ட அறிவு வந்த பிறகு அந்த அன்பு நிலையில எல்லா உயிரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அந்த கருத்தோட நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு பொறுப்பெடுத்துக்கிட்டு செய்யக்கூடியவன். தலைவன்னா பொறுப்புள்ளவன், முதன்மை தொண்டன், அவன் அனுபவங்கள் பெற்றவன். இந்த சம்பிரதாயம்னு சொல்லும் போது அது எல்லா விஷயங்களையும் உணர்ந்து இதை செய்தால் இப்படி நடக்கும், அந்த செயல் விளைவு என்று சொல்லக்கூடிய கூர்தலரம் என்று தமிழ் மொழியில சொல்லுவான். அத்தகைய அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட உணர்ந்தவன்.
அந்த செயல் விளைவு தத்துவத்தை உணர்றதுனாலதான் முக்கால ஞானம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஞானம் உருவாகுது. அந்த காலத்துல ஜோதிடத்தை முக்கால ஞானம் என்று சொன்னார்கள். அதாவது முற்கால அனுபவங்கள், அதை வைத்துக்கொண்டு இன்ன செயல் செய்தா இன்ன விளைவு வரும், இந்த தற்கால சூழ்நிலைக்கேற்ப இந்த செயல் செய்தால் இன்ன விளைவு வருங்கிறத கணிச்சு செய்தாங்க. செயலிலே விளைவாக வருவது இறை நீதிதான். நம்ம என்ன செய்யறோமோ அது அப்படியே அதுக்கு விளைவை கொடுத்து கொண்டே இருக்கும். அதனால சரியானதை செஞ்சா சரியானது வரும், அங்கே பிணக்கு என்பதே இருக்காது. அப்ப தலைவனை அறிய வேண்டும் என்றால் தன்னை அறியணும். எல்லாருக்குள்ளேயும் இருந்து கொண்டு நான் 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 சொல்லி கொண்டிருக்கிறது எதுன்னு பார்த்தா அந்த தலைவன் தான் நமக்குள்ள இருந்து கொண்டு சொல்லி கொண்டிருக்கிறான். அந்த இறைவன் தான் நமக்குள்ள நானாக இருக்கிறான். அதனாலதான் எல்லாரும் பெரியவங்க எல்லாம் நான் யார் அப்படின்னு கேள்வி கேட்டு ஆராய்ச்சி பண்ணுங்க. அப்ப நான் யாருன்னு நம்ம கேள்வி கேட்டுக்கொண்டு ஆராய்ச்சியும் போது நமக்குள்ளே இருக்கின்ற தலைவனை நாம் கண்டுகொள்ளலாம். தன்னை அறியாமல் தலைவனை கண்டுகொள்ள முடியாது. அப்ப இறைவன் இருக்கின்ற தன்மையை ஏதும் உணராம இருக்கிறாங்கன்னா தன்னை அறியாம இருக்கிறான். தன்னை அறிந்து கொண்டவன் தலைவனை அறியலாம். அப்ப எல்லா பேதங்களுக்கும் காரணமாக இருக்கின்ற அந்த விந்து, அந்த மூலப்பொருளை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா பிணக்கு என்பதே இருக்காது. வித்து இல்லாம மரம் இல்லை. ஒவ்வொரு வித்துல இருந்தும் ஒவ்வொரு மரம் வரும். ஆலமரத்து விதையை போட்டா ஆலமரம் தான் வரும். வேப்ப மரத்து விதையை போட்டா வேப்பங்கொட்டையை போட்டா வேப்ப மரம் தான் வரும். புளியங்கொட்டையை போட்டா புளிய மரம் தான் வரும். அது புளியங்கொட்டையை போட்டு வேப்ப மரம் வரும்னு எதிர்பார்த்தா அது முடியாது. அப்ப அங்கே வேறுபாடு இருக்கிறது. அப்ப வேறுபாடு இல்லாத ஒரு தன்மைனா விதைய போட்டா மண்ணில போட்டா தண்ணியை ஊத்துனா முளைச்சு வரும், அவ்வளவுதான். அதன் தன்மைக்கு ஏற்ப வரும். அப்ப இந்த பரிணாமத்துல இறைவன் பல மாற்றங்கள்ல வந்து ஒவ்வொன்றுக்குள்ளும் ஒவ்வொரு தன்மையாக இருக்கிறான். வேப்ப மரத்துல வேப்ப மரத்தினுடைய தன்மை நம்ம பார்க்கிறோம். நம்ம பேர் வச்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். எல்லாமே மரம் செடி கொடி தான். இது போல மனிதர்கள்ல வேறுபாடு நம்ம பார்க்கிறோம். உருவ பேதம் பார்க்கிறோம், இனபேதம் பார்க்கிறோம், சாதி மத இன மொழி ஆண் பெண் இப்படி எல்லாம் பல பேதங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பிணக்கெல்லாம் எப்ப தீரும்னா ஒரே பொருள் அந்த தெய்வ நிலை என்பதை எப்ப நாம மனதுக்குள்ள உணர்றோமோ அந்த பிணக்கெல்லாம் நீங்குகிறதோ அப்ப அந்த விந்து என்பது அந்த மூல விந்து நாதம், மூலத்திலிருந்து வந்ததுதான் அந்த விந்து நாதம். விந்து நாதம் என்று சொன்னாலே லைட் அண்ட் சவுண்ட் தான். அந்த லைட் அண்ட் சவுண்ட் என்று சொல்லக்கூடிய இறைவனுக்குள்ள அடங்கி இருந்த அந்த ஆற்றல், வேகமும் விரைவும் அறிவும் அதுக்குண்டான அந்த ஆற்றல், அறிவும் ஆற்றலும் இணைந்துதான் இன்னைக்கு உலக பொருட்கள் எல்லாம் உற்பத்தி ஆகி உயிர்கள் எல்லாம் தோன்றி வந்ததுக்கு காரணமாக இருந்தது. அப்படிப்பட்ட இறைவன் நமக்குள்ள இருக்கிறான், கருக்கொண்டிருக்கிறான், உருக்கொண்டிருக்கிறான். அப்படி இது எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்ட போது இந்த கருத்துல கருத்தா இருக்கணும். இப்ப விளங்கி கொண்டமே இவ்வளவு நேரம் சிந்தித்து பிரிச்சு பிரிச்சு பார்த்து விளங்கி கொண்டு அந்த கருத்துல கருத்தா இருந்தா அதுதான் யோக நிலை. இது புரிந்து கொண்டா நாமெல்லாம் யோகிகள். அப்படி கருக்கொண்ட ஈசனை, கருக்கொண்டால் மட்டும் போதாது, அந்த கருக்கொண்ட தன்மையை கருத்தாக நமக்குள்ள அவன் உணர்த்தி கொண்டே இருக்கிறான். அந்த கருத்தை சில நேரங்கள்ல வெளிப்படுத்த முடியாம போனாலும் ஆனா அவங்கவங்க அந்த கருத்தை உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். அதனால அப்படிப்பட்ட ஈசனை கண்டு கொண்டேன் நான், இருப்பது யார் என்று கண்டு கொண்டேன் என்ற அளவுல நாம கண்டு கொள்ளணும். அந்த கண்டு கொண்டாலே போதும். இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா, நின்றேன் நடந்தேன் உனை நினைந்து தேடி சென்றேன் அலைந்தேன் பல இடங்கள் சிந்தனை விரிந்த பின்னே இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா இறைவா. இருப்பு நிலை வெளியாய் இயக்க அலைவின்னாய் உரு பொருள் அத்தனையும் உருவானதறிந்திட்டேன் கருப்பொருள் காந்தமாகி, கருப்பொருள் காந்தமாகி கண்டு கேட்டு உண்டு உணரும் திருப்பொருள் மனமாக திகழ்வதை உணர்ந்த பின்னே இன்று நான் நிறைவு பெற்றேன். இது ஆசான் அருள் தந்தையவருடைய வரிகள்.
அதை உங்களுக்கு பாடி காட்டினேன். அதனால அந்த கரு கொண்ட ஈசன் அந்த காந்த நிலையாக இருந்து கொண்டுதான் ஒண்ணுக்குள்ளேயுமே ஒவ்வொரு விதைக்குள்ளேயும் ஒரு பக்குவம் இருக்கிறது. அந்த தன்மைக்கேற்பதான் அது உருப்பற்று வெளிவருகிறது. இந்த உண்மைகளை எல்லாம் உணர்ந்து இணக்கம் காத்து வாழ்வோம், உயர்வோம், வாழ்க்கையில வெற்றி பெறுவோம் என்று கூறி வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் பணிவன்பான நன்றிகள், வாழ்த்துக்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றி. நன்றிங்க, மிக்க நன்றி, மிக அருமை. வாங்க கிருத்திகாமா, வணக்கம் அம்மா. நன்றி. நீங்க காலை வணக்கம். நிறைய டைம் இல்ல. இந்த மந்திரம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். 6ஆம் தந்திரத்துல 1589வது மந்திரமா நம்ம பார்த்திருக்கோம். இட்ஸ் அன் எக்ஸாக்ட் ரிப்பீட். கரிக்கின்ற பல்லுயிர்க்கெல்லாம் ஒரு வரி ஒரு வார்த்தை கூட மாறாம இந்த மந்திரம் நம்ம 6ஆம் தந்திரத்துல பார்த்திருக்கோம். அப்ப அதே மந்திரம் திரும்பி இங்க வருது. நான் இந்த ஒய் ரிப்பீட் அப்படிங்கிறதுக்கு நிறைய யோசனை பண்ணியிருப்பேன், இங்க கூட பகிர்ந்திருப்பேன். குருமார்கள் மந்திரத்தை சொல்லிட்டே விளக்கம் சொல்லிட்டே வரும்போது இதை ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அப்படின்னு நம்ம இப்ப சொல்றோம்ல, அந்த மாதிரி இந்த மந்திரத்தை இங்கே எடுத்தாண்டு கொண்டு இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு காரணம். அப்ப அந்த மந்திரத்தை, போன மந்திரத்தை, அதுக்கு முந்தின மந்திரத்துல சொன்ன விஷயங்களை நமக்கு மீண்டும் உறுதி செய்வதற்காக, திருமூலர் ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்காருன்னு சொல்லி காட்டுறதுக்காக குருமார்கள் இந்த மந்திரத்தை மீண்டும் சொல்லி இருக்கலாம். அதை படி எடுக்கிறவங்க மீண்டும் படி எடுத்து வைத்திருக்கலாம். பழமை மாறக்கூடாதுங்கிறதுக்காக அதெல்லாம் நீக்காம பதிப்பிக்கிறவங்களும் பதிப்பிச்சிருக்கலாம். இது ஒரு காரணம். இன்னொன்னு, the placement is very important in திருமந்திரம். அப்போ அந்தந்த பகுதியில இருக்கக்கூடிய அந்த மந்திரத்துக்கு வேறு பொருள் இருக்கு. ஒரே பொருள், ஒரே வரி, ஒரே சொல், ஒரு நிலையில ஒரு பொருள் தருவோம் நமக்கு. நான் இதை நிலாவுக்கு எடுத்துக்காட்டா சொல்லுவேன். நிலா குழந்தை, நிலாங்கிற ஒரு வார்த்தை தான். அது 5 வயசு குழந்தைக்கு வேற ஒரு பொருள்ல கொடுப்போம். 2 வயசு குழந்தைக்கு வேறு ஒரு, அதனோட தன்மை வேறவா இருக்கும். 10 வயசுல வேறையா இருக்கும், 15 வயசுல வேறையா இருக்கும், 30-40 வயசுல வேறையா இருக்கும். ஆன்மீகத்துக்கு வந்தோம்னா சந்திரன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வேற ஒரு தன்மையில போறோம். அப்போ பொருள் எல்லாம் ஒண்ணுதான், அந்த ஆப்ஜெக்ட் ஒண்ணுதான். ஆனா அது எந்தெந்த நிலையில நம்ம வச்சு பார்க்கிறோங்கிறதுக்கு தக்கன அந்தந்த நிலையில இது வேறுபடும். இத நான் ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கிறவதான். அப்ப அந்த மாதிரி நம்ம இந்த மந்திரத்தை பார்க்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி முந்தைய மந்திரத்தை விளக்குறதுக்காகவும் இந்த மந்திரத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ 2 மந்திரம் முன்னாடி சொல்லுவாரு, வாய் பிறவாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அதையே சொல்லிட்டு அடுத்தாப்புல மந்திரத்துல நேத்திக்கு மந்திரம் பார்த்திருப்பீங்க, பெட்டடித்து எங்கும் பிதற்றி தெரிவோனே அப்படின்னு. வாய் தரவாதன்னு சொன்ன அப்புறமும் என்ன நடக்குது அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கோம் நம்ம. அப்போ அவங்களை என்ன பண்றாரு, வட்டம் தொத்தது வாணிபம் வாய்த்தது. அப்போ நேத்திக்கு பார்த்திருப்பீங்க, இத வாணிபம் வாய்த்ததே அப்படின்னா பரிவர்த்தனை நடந்துருச்சு. இட் இஸ் ஹேப்பன். அப்போ என்ன நடந்தது, டிரான்சாக்சன். அப்போ அந்த வாணிபம் எது இந்த இடத்துல, பரிவர்த்தனை தான். என்ன பரிவர்த்தனை நடந்தது, இந்த ஜீவன் சிவமாக மாறிவிட்டது. அந்த பரிவர்த்தனை முடிஞ்சிருச்சு. எப்படி முடிஞ்சது, ஒட்டடித்து உள்ள மாசெல்லாம் நீக்கி அப்படின்னு நேற்றுக்கு சொல்லியிருப்பாரு இல்லைங்களா. அப்படி பரிவர்த்தனை நிகழ்ந்த பல்லுயிர்க்கெல்லாம் தலைவன் அப்படின்னும் நம்ம இந்த மந்திரத்துல பார்க்கலாம். இந்த பல்லுயிர் அப்படிங்கிறத அவர் மீண்டும் மீண்டும் இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்பார். இந்த வார்த்தை திருமந்திரத்துல நிறைய இடங்கள்ல வரும். ஒரு இடத்துல அவரு சொல்லுவாரு, அவன்தான் எல்லாருக்கும், அவன்தான் எல்லா உயிர்களுமாக வந்தான் அப்படின்னு சொல்லுவாரு. பார்மிசை பல்லுயிர் ஆகி தணிகினும் அப்படின்னு சொல்லுவாரு. அவன் தான் எல்லா இடத்துலயும் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் அவனே எல்லா இடத்திலும் இருப்பதாக உணர்கிறான்னு சொல்லாரு. பகுத்து உணராகிய பல்லுயிர் எல்லாம் அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்லுவாரு. அப்ப இந்த பல்லுயிர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அது நிறைய இடத்துல உபயோகம் பண்ணுவாரு. இது வரைக்கும் உபயோகம் பண்ணியிருக்காரு, இன்னமும் உபயோகம் பண்ணுவாரு.
இது எதுக்காக அப்படிங்கறத வந்து நம்ம அந்த 1589 சொல்லும் பொழுது பார்த்தோம். பார்த்திருப்போம். வேணும்னா நீங்க திருப்பி போய் ஒரு தடவை நீங்க பாத்துக்கலாம். அந்த இடத்துல சொல்லியிருப்போம், நம்ம எல்லா புவனங்களிலும், இந்த உலகத்துல மாத்திரம் இல்ல, நம்ம கண்ணுக்கு, அறிவுக்கு, புத்திக்கு தெரியக்கூடிய உலகத்துல மாத்திரம் இல்ல, இருக்கக்கூடிய உயிர்கள் மாத்திரம் இல்ல, இந்த அத்தனை புவனங்களிலும் இருக்கக்கூடிய 224 புவனம் சொல்லுவோம்ல, அந்த அத்தனை புவனங்களிலும் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்குள்ள எல்லாம் என்ன நடந்திருக்கு? வட்டம் தொத்து வாணிபம் நடந்திருக்கு. அப்போ அதெல்லாம் நடக்கும். அப்போ ஒரு உயிரையும் அவரே மாற்றி தருகிறார். எதை? ஜீவனை சிவமாக மாற்றி தருகிறார். அதான் விஷயம் அந்த இடத்துல. அப்ப இருக்கிற எல்லா உயிரும் ஜீவம் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். பிரிக்கின்ற விந்து பிண கருத்து எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. கருக்கொண்ட ஈசனை கண்டு கொண்டேனே. மீண்டும் இந்த கருக்கொண்ட அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரோ ஒரு இடத்துல வந்து பண்ணல, அதாவது யாரோ அதை உண்டாக்கல. இப்ப ஒரு ஆண் பெண் சேர்க்கையினால் கரு உருவாகிறது, அது கரு உருவாகுதல் இல்லைங்களா? ஆனா இது அப்படி இல்ல. கரு கொண்ட ஈசன் அவனா இச்சையோடு கொண்டு வந்து நம்மை இந்த உலகத்தில் ஊட்டி நம் வினைகளை களைந்து வாணிபம் ஒத்து பரிவர்த்தனை நடந்து நம்மை மீண்டும் ஆட்கொள்ளுகிறார். அப்ப இதுல நம்ம செய்யறது ஏதாவது இருக்கா? எதுவும் இல்ல. அதுக்குன்றான். அததான் சொல்றாங்க, இருக்கின்ற தன்மையை ஏதும் உணரார் அப்படின்னு சொல்றாரு. எப்படி இருக்கின்ற தன்மையை? எல்லாவற்றிற்கும் தலைவனாக அவனே இருக்கிறான். எத்தகைய எல்லா உயிர்? பல்லுயிர். அந்த பல்லுயிர் எப்பேற்பட்ட பல்லுயிர்? வாணிபம் ஒத்த வாணிபம் வாய்த்த பல்லுயிர். அப்ப வாணிபம் வாய்க்காத பல்லுயிருக்கெல்லாம் அவன் இல்லையா? அப்ப உணர்ந்தவர்களுக்கு தான் அவன் தான் தலைவனா? அங்கதான் அவன் இருக்கானா? நம்ம கேட்டுற கூடாது இல்லையா? அதனால சொல்றாரு, பிணக்கருத்து எல்லாம் கரு கொண்ட ஈசனை. நம்முடைய அத்தனை மாயைகளையும் களைந்து அவனாகவே கருக்கொள்ளுகிறான், களைவதற்காக கருக்கொள்கிறான். அப்ப இந்த உலகத்துல நீ வெதர் யூ ரியலைஸ் இட் ஆர் நாட், வெதர் ஹி ஹஸ் ரியலைஸ்ட் இட் ஆர் நாட், அவன் தான் இருக்கான், நம்ம இல்ல. அப்ப ஏன் இந்த சம்பிரதாயத்துல ஏன் இந்த மந்திரத்தை வைக்கிறாங்க? இதுல என்ன சம்பிரதாயம் இருக்கு? இதுல எதனால நம்ம பார்க்கணும்? நான் சொன்ன மாதிரி இந்த வாணிபம் வாய்த்ததே அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கமா இத பார்க்கலாம். இல்லைன்னா வாய் திறவாதேன்னு சொல்லிட்டு நம்ம பிதற்றி திரியிறோம் பாத்தீங்களா, அதற்கு உண்டான விளக்கமாக நீ என்ன வேணா சொல்லிக்கோ, ஆனா அது உள்ளுக்குள்ள இருக்கிறது யாரு? இறைவன் தான் அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். இன்னொன்னு, ஆகமங்களிலும் சொல்லக்கூடிய சம்பிரதாயம்னு வரும்போதே அதுக்கு ஒரு முறைமை இருக்கிறது, ஒரு 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 ஃபார்மட், ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ள, அந்த ஃபார்மட்டுக்குள்ள இருக்கிறது தான். அப்போ நம்மை கவர்ன் பண்ணக்கூடிய, நம்மை ஆளுகின்ற டெம்ப்ளேட் என்ன அப்படின்னாக்கா ஆகமங்கள், வேதங்கள். இதுலயும் சொல்லக்கூடிய விஷயமாக இவன் தான், இதுதான் இருக்கிறது. என்ன இருக்கிறது? பல்லுயிருக்கெல்லாம் தலைவன் அவன்தான் பரிவர்த்தனை செய்து நம்மை இந்த ஜீவனை சிவமாக மாற்றுகிறான். அது நீ நினைக்கிறது இல்ல. நம்ம என்னமோ நினைக்கிறோம், நம்ம வினைனால நம்ம பிறக்கிறோம்னு. அதெல்லாம் இல்லப்பா. அவன் நினைச்சா என்ன வேணா நடக்க முடியும். ஏன்னா அவன் தான் பிறக்கிறான், நீயே இல்ல. இந்த இடத்துல they are minusing us. இண்டிவிஜுவல ஆத்மாவினுடைய இருப்பை மட்டுமே மையப்படுத்துகிறார். இந்த ஊனுடலினுடைய இருப்பை அவங்க வந்து நெகேட் பண்றாங்க, நிச்சலனமாக்குறாங்க. இத வந்து நம்ம வந்து இது ஒரு கோட்பாடு இருக்கு. என்ன அப்படின்னாக்க, இந்த ஊன் உடம்பு இல்லை அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்கு. அந்த கோட்பாட்டின்படி இந்த ஊன் உடம்பை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நெகேட் பண்றாங்க. இல்லவே இல்லை, இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அது ஆன்மா. அந்த ஆன்மா என்ன இருக்கு? அந்த ஆன்மா தான் இறைவனாக இருக்கிறான், அவன்தான் தலைவனாகவும் இருக்கிறான். அவனாக எண்ணம் கொண்டு பிறக்கிறான், பின்பு அவனாக பிணக்கருத்து தம்மை அந்த உயிரை தம்மோடு இணைத்துக் கொள்கிறான். சோ யூ ஹேவ் நத்திங் டு டூ அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அத்வைதம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய வேதாந்த தத்துவத்தின் சாரம். அத வந்து இந்த இடத்துல ஒத்து போகும் அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த இடத்துல இந்த மந்திரத்தை எடுத்தாண்டு கொண்டு இருக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறதுதான் இந்த சம்பிரதாயம்ங்கிற தலைப்பு கடியில இந்த மந்திரத்தை வைத்திருப்பதற்குண்டான
ஒரு ஆஹ், என்ன சொல்றது, ஒரு எதிர்பார்ப்பாவும் ஒரு புரிதலாவும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த பல்லுயிர்ங்கிறது என்ன, அது எப்படி மாறுகிறது அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான ஒரு எடுத்துக்காட்டாவும் இந்த மந்திரத்தை நம்ம பார்க்கலாம். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், கருக்கொண்ட அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம கையில இல்ல, நம்ம அமைக்கிறதுல இல்ல, உம் அந்த இறைவனே தானாக உவந்து செய்கின்ற அந்த ஒரு விஷயம் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி டூயிங் அப்படிங்கிறதுக்கு சொல்றதுக்கு உண்டான ஒரு விஷயமா பார்க்கலாம். இப்படி இது ஒரு மல்டி டைமென்ஷனல் வியூல இந்த மந்திரம் அமைகிறது. அதுவும் ரொம்ப ஆழமா எத்தனை புவனங்கள் அப்படின்னு அந்த அத்தனை புவனங்களிலும் இருக்கக்கூடிய அப்படின்ற இடத்துலயும் இது போகுது. சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரமா நான் பார்க்கிறேன். முக்கியமான பிளேஸ் ஹோல்டரா, இடமா நான் இந்த மந்திரத்தை பார்க்கிறேன். இந்த எண்ணிக்கையை பார்க்கிறேன். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. மிக அருமை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்திய பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. Translation: He is the chief of all living beings endued. They do not comprehend the nature of his state. By resolving the conflict of the differentiating seed of the delusion, I realize the Lord who conceives all. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாருமே சொன்னதான் நானும் புரிஞ்சுக்கிறேன். இங்கே பல்லுயிர்க்கெல்லாம் தலைவனா இருக்க இங்க இருக்கிற அனைத்து உயிர்களாகவும் இருக்கிற இறைவனை இது நான் தான் நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா, இது என்னோடது, இது நானு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா, அதை உணராம இருக்கின்ற தன்மையை ஏதும் உணரார். அந்த இருக்கின்ற இறை தன்மையை யாரும் உணர்றதில்லை. ஆனா அப்படி பிரிக்கின்ற விந்துவாக இருக்கிற அந்த நம்ம உயிர், இந்த உயிர் என்னோடதான், இது நானு அப்படின்னு இருக்கிற அந்த பிணக்கை அறுத்து எல்லாமே ஈசன்றத உணர்ந்து கொண்டேனே அப்படிங்கிறது சொல்றாங்க. ஏன்னா முதல்ல நம்ம பிரியப்படுறது இறைவன்ல இருந்து நம்ம தனி ஆளுன்றது அந்த ஆணவம் தான், நான்ன்ற ஒரு விஷயம் இருக்கிறது தான். அந்த அந்த இடத்த சொல்றாங்க. அடுத்த பாட்டுல அந்த நான்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டதுனால அதனோட ஒட்டிட்டு இருக்க கர்மா பற்று இதெல்லாத்தையும் இருக்கிற ஒரு விஷயமா சொல்றாங்க. அந்த நான்ன்றதுதான் அது எல்லாமாவும் இருக்கிறார் தான் இறைவன் இருக்கு. ஆனா அந்த இறைத்தன்மையை உணராதனால நம்ம தனியால் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவர் அதை உணர்ந்துட்டாரு அப்படிங்கிறதான் இங்கே சொல்றதாக நான் புரிஞ்சுக்கிறேன். இதை அந்த நரசிம்மர் கதையும் நம்ம நமக்குள்ள நடக்கிறதாவும் பார்க்கலாம். அந்த ஆற்றல், நரசிம்மரோட ஆற்றல் எப்படி பிரபஞ்சத்துல இருந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறாங்களோ, பிரபஞ்சத்திலயும் இருக்கிறாங்களோ, அதே மாதிரி நமக்குள்ளேயும் அந்த நரசிம்மர் ஆற்றல் யோசிக்கும் போது எனக்கு அந்த கதையுமே அப்படி தோணுச்சு. ஏன்னா அவர் இந்த ஹிரண்ய கசிபு அவரோட ஆணவம் அவ்வளோ அதிகமா இருந்தது. அவரோட வரம் வாங்கினதும் எப்படின்னா ரொம்ப ட்ரிக்கி. அவர் ஆணவத்தை யாரும் எடுக்கவே முடியாதுங்கிற மாதிரி, நான் சாகிறது இரவாவும் இருக்கக்கூடாது, பகலாவும் இருக்கக்கூடாது, நிலத்திலையும் இருக்கக்கூடாது, ஆகாயத்திலையும் இருக்கக்கூடாது, நீர்லையும் இருக்கக்கூடாது, உள்ளேயும் நான் சாகக்கூடாது, வெளியிலையும் நான் சாகக்கூடாது. இப்படி நம்ம ஆணவம் அவ்வளோ ட்ரிக்கியா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இறைவனை சரணடைஞ்சிட்டா அதுக்கு தகுந்த மாதிரியான என்ன ஆற்றலோட கொண்டு நம்ம ஆணவத்தை தூக்க முடியுமோ அப்படி தூக்குவாங்க. அந்த மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா யாராலையும் அழிக்க முடியாத ஒரு விஷயம், அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு பிரம்மரோட வரம் பெற்று இருக்கோம் அப்படின்னா நம்ம எண்ணங்களால் கெடுத்து தான் நம்ம இருப்போம். இங்கே பிரம்மனோட வரம் பெற்றிருக்கோம்னா அந்த எண்ணத்துக்கு தகுந்தபடி நம்ம போயிட்டு நம்ம ஆணவத்தை சேர்த்துக்கிட்டே, நம்ம ஐடென்டிட்டியை சேர்த்துக்கிட்டே போயிட்டே இருப்போம். நான் இப்படி, நான் அது, நானா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவு ஈகோவை நம்ம அது ஈகோ மட்டும் இல்லை, அதுதான் எனக்கு கடைசியா புரிய வந்தது. வெறும் ஈகோனா நான் தான் பெரியவன் நினைக்கிறது இல்லை, நான் இப்படிதான் அப்படின்னு நினைக்கிறது கூட. என் அனுபவத்திலே சொல்லணும்னா நான் அனிமல் லவரா இருப்பேன். நான் எல்லா ஓடி 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 செய்வேன். அதுமாரி சர்வீஸ் நிறையா பண்ணியிருக்கேன், வாலண்டியர் ஒர்க் நிறையா பண்ணியிருக்கேன், மனிதர்களுக்கும் சரி மிருகங்களுக்கும் சரி. ஆனால் மிருகங்களோட என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அது ஒரு பியூரா இருக்குங்க. அங்க கெட்ட எண்ணங்கள் எதுவும் இருக்காது. நான் உன்னை உள்ளுக்குள்ள நடிக்க தெரியாது அதுங்களுக்கு. ரொம்ப பியூரா நம்ம வெறும் நம்மளோட உண்மையான அன்பை காமிச்சா போதும், அவ்வளோதான் அவங்க மிருகத்திட்ட. அதனால என்னால் மிருகத்திட்ட ரொம்ப கனெக்ட் பண்ண முடியும். அப்போ நான் என்ன நினச்சிக்கிட்டேன், என்னோட ஆணவம் என்னவா இருந்ததுன்னா, நான்
மிருகம் மேல ரொம்ப அன்பா இருக்கிறவ அப்படின்ற ஒரு அதுவே என்னோட ஆணவம் தான் அப்படிங்கிறது எனக்கு புரிய வச்சாங்க. அதே மாதிரி நான் மனிதர்கள்ட்ட காமிக்கிற அன்பும் வந்து என்னோட ஆணவத்தை தான் ஏத்திட்டு போயிட்டு இருந்தது. அது ஐயா கூட சொன்னாங்க தொண்டா. அது தொண்டுன்றது வந்து நான் இல்லாத தன்மையில இருந்து செய்யறப்பதான் அது தொண்டா இருக்கு. நான் செய்றேன் அப்படின்னு நான் என் ஐடென்டிட்டில இருந்து இப்ப நான் கௌரி தான் செய்றேன் அப்படின்ற அந்த ஐடென்டிட்டில இருந்து நான் செய்யும்போது அது ஆணவத்தையும் எனக்கு புண்ணியத்தையும் சேர்க்கிறதாக இருக்கலாம். என்னோட ஆணவத்தை சேர்க்கிறதாக இருக்கு. அந்த அந்த நான் என்ற தன்மை இல்லாம நம்ம செய்யும்போது தான் அது வந்து இறைத்தன்மையாக இருக்கு. அதுக்கு வந்து நாம அந்த நிலைக்கு போயிட்டு அந்த நிலையில இருந்து செய்யும்போது தான் அது உண்மையான தொண்டாக இருக்கு. நான் செய்யற ஆளே இங்க வந்து அந்த ஆணவம் இல்லாத ஒரு ஆளா இருக்கும்போது தான் அது தொண்டாக மாறுது. ஆம், அது மாரி நான் வந்து மிருகத்துக்கு மேல அன்பு இருக்கிறேன் அப்படின்ற அந்த ஐடென்டிட்டி, அந்த ஆணவமும் இல்லாம ஒரு சாதாரண எல்லாரையும் பார்க்குற ஒரு விஷயமா சிவத்தையே பார்க்குற மாரி நான் பார்க்கும்போது தான் அது உண்மையான அன்பாக இருக்கு. இல்லன்னா அந்த நான் அதுல ஆணவம் கூட நான் மிருகம் அனிமல் லவர்ன்றப்ப நான் வந்து அது ஒரு ஆணவமா பார்க்கல. ஐடென்டிட்டியா தான் பார்த்தேன். ஆனா அதுவுமே என்ன வந்து இறைவன் பக்கம் சேர்க்க முடியாது. ஏன்னா, இங்க ஒண்ணும் இல்லன்ற இடம் வரணுமே தவிர, ஏதோ ஒரு பேரு வச்சுக்கிட்டோ ஒரு ஒரு விஷயத்த நான் புடிச்சிட்டு இருக்கேன். இதுதான் நான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? அந்த இடமே வந்து இறைவனோட சேர விட மாட்டேங்குது. எதுவுமே நான் இங்க இல்ல. நான் எங்கேயுமே தேவையில்ல. யாருக்காகவும் நான் எதுவும் செய்ய தேவையில்ல. செய்ய வைக்கணும்னு இறைவன் நினைச்சாருன்னா, அவர் என்ன எங்க கொண்டு போய் எத செய்ய வைக்கணுமோ அத செய்ய வைப்பாரு. இங்க பேச வைக்கிறத வந்து அவர் பேச வைக்கிறாரு. நானா போய் இவங்கள்ட்ட போய் நம்ம இத சொல்லணும். இத போய் அவங்கள்ட்ட சொல்லணும். இத செய்யணும், அத செய்யணும். நான் எங்கேயும் ஓட தேவையில்ல. ஏன்னா அது நானுன்ற ஐடென்டிட்டி இருக்கும்போது தான் அத செய்ய முடியும். அது இல்லாம இருக்கும்போது, அது இறைவனோட செயலாகவே அது நடக்கும்போது, அங்க ஆணவம் கம்மியாகுது. அந்த ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து நம்ம ஐடென்டிட்டி இருக்கு இல்லையா? நம்ம அடையாளம் நம்ம எதன் பொறுத்து நம்ம அடையாளம் வச்சிருக்கோமோ, அதுதான் நம்ம கம்மியாயிட்டே நான் திருந்திக்கிட்டே வரேன்றத தான் நான் பார்க்குறேன். இன்னும் நெறைய திருந்த வேண்டியது இருக்கு. ஆனா, ஆன்மீகத்துக்கு வந்த பிறகு எனக்குள்ள என்ன மாற்றம் நடந்திருக்குன்னு யோசிச்சோம்னா, அ அ திருந்திக்கிட்டே வர மாரி தான் இருக்கு. ஆணவம் தான் வந்து கம்மியாயிட்டே வருது. ஒவ்வொரு ஐடென்டிட்டியா உடைக்கப்பட்டுட்டே இருக்கு. அம் அந்த அந்த ஒரு விஷயமே நமக்கு ப்ளஸ்ஸாவும் இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் பிடிச்சிருக்கோ, அத வச்சே இறைவனோட கனெக்ட்டும் பண்ணலாம். என்னால நந்தி தேவர்ட்ட என்னோட அந்த மிருகத்தோட அந்த இருக்க கனெக்ஷன் வந்து என்னால நந்தி தேவர்ட்ட ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். நரசிம்மரோட கனெக்ட் பண்ண முடியும். அவங்கலாம் இந்த உண்மையான அந்த பியூர் அன்பு வந்து நான் அந்த மாட பார்க்கும்போதும் சரி, அதுல இருக்க உள்ளுக்குள்ள இருக்க அந்த தூய்மையான உள்ளம் எனக்கு தெரியும். அந்த இன்னசென்ஸ் அங்க தான் இறைவன் இருக்காரு. அந்த இடம் வந்து சிவமாகவே தெரியும். அதோட நான் நந்தி தேவர பார்க்கும்போது கனெக்ட் பண்ணிக்கிற முடியும். நரசிம்மர பார்க்கும்போது கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆஞ்சநேயர பார்க்கும்போது கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்படி அதுல இருக்க ப்ளஸ்ஸையும் நம்ம எடுத்துட்டு போலாம். உங்களுக்கு எந்த விஷயம் ஒரு பிடிச்சிருக்கு, அது இறைவன்ட்டயும் இருக்கும் இல்லையா? ஏதோ ஒரு விஷயம். அது உங்களோட கலை நயமாக இருக்கலாம். எவ்ளோ விஷயம் இருக்கு. ஏன்னா எல்லாமே இங்க நம்ம என்ன குடுக்குறோமோ, அது நமக்கு திரும்ப வரும். இங்க ஆற்றல் வந்து நமக்குள்ள மட்டும் தான் இருக்கா? வெளியில இறைவன் இல்லையானா, வெளியில நம்ம இவ்ளோ பூஜைகள், இவ்வளவு ஆவாகனம் பண்ணி, எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. நம்ம ரிஷிகள் எல்லாம் குடுத்துருக்குறாங்க. எல்லா தெய்வங்களும் இங்க ஆற்றலாக வெளியும் இருக்காங்க. அவங்களோட துணை கொண்டு நம்மளோட இப்ப எப்படி நரசிம்மர் அந்த அரக்கனோட ஈகோவ நீக்குனாரோ, எப்படி ட்ரிக்கியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு 10,000 ஈகோ ஐடென்டிட்டி நம்ம வச்சிருந்தாலும் சரி, அவர் எப்படி அத தூக்குறாரு? ம மடியில போட்டு எந்த ஆயுதம் இல்லாமயும் எந்த ஆயுதத்தாலயும் அவருக்கு இறப்பு வரக்கூடாதுன்னு வரம் வாங்கியிருப்பாரு. ம் அ நிலத்திலயும் இருக்கக்கூடாது. இந்த மாரி எவ்வளவு கண்டிஷன், எவ்வளவு ட்ரிக்கியான ஒரு நம்மளோட ஈகோவா இருந்தாலும் சரி, இறைவனோட நம்ம வந்து அந்த கவனத்த வந்து பிரகலாதன் மாதிரி நம்மளோட கவன சக்தின்னு ஒண்ணு இருக்கு நமக்குள்ள. அந்த கவனம் வந்து இறைவன் மேலயும் அந்த சரணடைஞ்சும் இருக்கும்போது, நம்ம ஆணவத்த தூக்குறதுக்கு அவங்க எந்த அவதாரமாகவும் நமக்குள்ளேயும் சரி, வெளியில இருக்க ஆற்றலாகவும் சரி, நமக்குள்ள வந்து வேலை செஞ்சு அந்த ஆணவத்த ஒண்ணு ஒண்ணா தூக்கி, நம்மள அந்த இறைவனோட சேர்ப்பாங்க. அதான் ஈசனை அவரும் உணர்ந்து கொண்டார். அந்த ஆணவத்த களையும்போது தான், நான் இங்கே இல்லன்றது ஆனாதான், நமக்குள்ள இருக்கிற இறைவன் 2 ஆணவம் ஒரு உடம்புல இருக்க முடியாது இல்லையா? ஒண்ணு தான் அந்த உடம்புல இருக்க முடியும். அப்ப நம்மளோட பெருசா இருக்கிற இந்த இத வந்து நம்ம குறைச்சுக்கிட்டே வரணும். நம்மளோட ஐடென்டிட்டியும் சரி, நம்ம தான் பெரியவன், எனக்கு தான் எல்லாம் தெரியும். ஏன்னா இங்க எல்லாம் தெரிஞ்சவன் யாருமே கிடையாது. நீங்க என்னதான் பெரிய ஆளா இருந்தாலுமே, அந்த ஏரியால அவங்களுக்கு நல்லா தெரியுமே தவிர, எல்லா விஷயத்தையும் கரைச்சு குடிச்சவங்க நீங்க யாருமே கிடையாது.
இங்க யாருமே நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிற எல்லாருமே வந்து அது 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 பொய்யா தான் இருக்கும். ஏன்னா நான் தான் பெரியவன்ற இடம் இங்க எங்கேயுமே கிடையாது. அது வயசா இருந்தாலும் சரி, அனுபவமா இருந்தாலும் சரி, படிச்ச விஷயங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் எல்லாமே தெரியறதில்ல. ஆக நான் ஆணவத்த கொண்டு இருக்கணுன்ற அவசியமே இல்ல. அதே சமயம் அந்த நம்ம அடையாளத்த வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அந்த அடையாளமும் போகணும். அதுவும் நான் இந்த ஆன்மீகத்துல வர வர நான் புரிஞ்சுக்கிட்டு ஒண்ணு ஒண்ணா விட்ட விஷயங்கள் தான் அதுவும். இன்னமும் நான் திருந்தி போக வேண்டியதெல்லாம் நெறைய தூரம் இருக்கு. இன்னும் நெறைய திருத்த வேண்டிய வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்குன்றதையும் நான் அந்த நம்பிக்கை தான் எனக்கும் இருக்கு. அ அந்த இதுவும் நான் இந்த இதுல பார்த்தப்ப இந்த கதையும் ஞாபகம் வந்தது. அனைவருக்கும் நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.